Are you a pet lover? Please note this. ஸோ நம்ம வந்து டாக் வளர்ப்போம், கேட் வளர்ப்போம், பேர்ட்ஸ் வளர்ப்போம். பட் அவங்களுக்கு சேஃப்டி தான் பார்ப்போம் தவிர நம்மளுடைய சேஃப்டி இன்னைக்குமே நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாக் பைட் அண்ட் ரேபீஸ். ஸோ ரேபீஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வைரஸ். ஸோ அது வந்து நம்மளுடைய டாக், கேட் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் நம்மளுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ பைட் ஆஃப் த அனிமல். ஸோ இப்போ நாய் வந்து நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வருமா கேட்டிங்க அப்படின்னா there are some possibilities where we can harbor the disease. ஸோ நம்ம நாய்க்குட்டிக்கு மட்டும் வேக்சின் போட்டால் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தவே பத்தாது. எப்பெல்லாம் நம்ம அந்த டாக் ஆர் கேட் நம்மளை கடிக்குதோ நம்ம கண்டிப்பா டாக்டரை ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கணும். என்ன கேட்டகரியில நம்ம வரோன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு வேக்சின் போடணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ண போறோம். ஸோ கேட்டகரிஸ் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி 1, 2, 3 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ கேட்டகரி 1ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாய்க்குட்டி வந்து நம்மள வந்து நக்கிறது, அதாவது லிக் பண்றது. கேட்டகரி 2 பார்த்தோம்னா ஸ்கிராச் மார்க்ஸோட வருவாங்க, மைல்டா பிளட் ஊசிங் இருக்கும். கேட்டகரி 3 பாத்தீங்கன்னா ரா வூண்ட் இருக்கும். ஸோ ரா வூண்டுன்றது நம்ம பாடியில எங்க வேணாலும் கடிச்சு அந்த ஃபிளஷ் அப்படியே இருக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் வச்சு தான் நம்ம வந்து வெறும் வேக்சின் போதுமா இல்ல பேஷண்ட்டுக்கு இம்யூனோகுளோபுலின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வேணுமா அப்படின்றது டிசைட் பண்றோம்.